வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்டுக்கான அக்டோபர் 2024 ரிசல்ட் வந்து வெளியானது. ஸோ ரிசல்ட்டுக்கான கிரேட் வந்து, அதாவது உங்கள் ரிசல்ட்டில் ஓ, ஏ ப்ளஸ், ஏ, பி ப்ளஸ், பி, சி, ஆர்ஏ, எஸ்ஏ, டபிள்யூ அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஓ கிரேட் அப்படின்னா கிரேட் பாயிண்ட் வந்து 10. ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 91 முதல் 100 வரை மார்க் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது ஏ ப்ளஸ் அப்படின்னா 9 கிரேட் பாயிண்ட்டு. ஸோ மார்க் வந்து 81லேருந்து 90. ஏ வந்து கிரேட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 8 மதிப்பெண்கள். ஸோ மார்க்ஸ் வந்து 71 to 80. பி ப்ளஸ் கிரேட் அப்படின்னா 7 பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு 61 முதல் 70 மார்க்குள்ளே இருக்கும். பி கிரேடுக்கு வந்து 6 மதிப்பெண்கள் பாயிண்ட்டு. மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 51 to 60. சி வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பாயிண்ட் வந்து 5. ஸோ 40 முதல் 50 மதிப்பெண்கள். ஆர்ஏ அப்படின்னா ரீஅப்பியரன்ஸ். ஸோ அதுக்கு கிரேட் பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ மார்க் வந்து பிலோ 40, நீங்கள் ஃபெயில்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பொருள். எஸ்ஏ அப்படின்னு வந்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் அட்னஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதுக்கும் கிரேட் பாயிண்ட் வந்து 0, மார்க் வந்து 0. டபிள்யூ அப்படின்னா வித்ராவல். ஸோ இதுக்கு கிரேட் பாயிண்ட் 0, மார்க்ஸ் வந்து 0. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் தெரிவிங்க.